பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, இந்த பெரோயா பட்டணத்தார் வசனத்தை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். நாம் வசனங்களை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொள்வது ஒரு காரியமாக இருந்தாலும், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் நல்ல காரியம். இந்த காரியமானது நம்மை நற்குணசாலிகளாய் மாற்றுகிறது. இன்றைக்கு நம்மிடத்தில் நற்குணங்கள் குறைவாக இருப்பதற்கு காரணம் வேத வசனங்களின் மீது ஒரு தாகமில்லாமல் இருப்பதும், யார் என்ன பிரசங்கித்தாலும் அதை அப்படியே கேட்டுக்கொண்டு மறந்து விடுவதும் ஒரு காரணமாக இருக்கிறது. யார் பிரசங்கம் பண்ணினாலும், யார் தேவனுடைய வார்த்தையை குறித்து உங்களுக்கு சொன்னாலும், நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, வேத வசனத்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்கிற காரியம் நம்மை நற்குணசாலிகளாய் மாற்றுகிறது. நாம் வேத வசனங்களை குற்றப்படுத்த ஆராயக்கூடாது, அல்லது தவறுகளை கொண்டு ஆராயக்கூடாது. நம்மை நாமே நிதானித்து வேத வசனம் இவர்கள் சொல்வதற்கு சரியாக இருக்கிறதா இல்லையா, அல்லது நாம் எண்ணுவதற்கு சரியாக இருக்கிறதா இல்லையா என்பது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனெனில் வேத வசனமே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அதுவே நம்முடைய அஸ்திபாரமாய் இருக்க வேண்டும். எல்லாம் ஒழிந்து போனாலும் வசனம் ஒழிந்து போகாது. உனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு வசனத்தினாலே இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கலாம். அந்த ஆதியில் சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் எப்படி உனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அப்படியே இன்றைக்கும் வேத வசனத்தை அசட்டையாய் வாசியாமல் ஜாக்கிரதையாய் வாசித்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாகவே நீங்களும் பெரோயா பட்டணத்தாரைப் போல நற்குணசாலிகளாய் இருப்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.